நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் இரு தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. டிசம்பர் 16 மார்கழி 1 அன்றைய தினம் இந்த ஒரு இலைக்கு மேலே இப்படி தீபம் ஏற்றுங்க, ராஜயோகம் உண்டாகும், தினம் தினம் பணம் சேரும். எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த மார்கழி 1 பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கு. இந்த நாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகனுக்கு மிக விசேஷமான நாள். கிழமையில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை சொல்லுவோம். நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக நம்ம சொல்லுவோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் ஈவினிங் வருது. அதனால் முருகனுக்கு மிக விசேஷமான நாள். திதி பார்த்திங்கன்னா துவாதசி திதி, பெருமாளுக்கு விசேஷமான ஒரு திதி. ராவுகாலம் இன்றைய தினம் 3 to 4:30, யமகண்டம் காலையில் 9 to 10:30, குளிகை 12 to 1:30. இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனால் நம்ம காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போவது, வீட்டில் வழிபாடுகள் செய்வது, இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சிக்கிறோம். ஆன்மீக ரீதியான காரணம்னு இல்லை. அறிவியல் ரீதியாக பார்த்திங்கனாலும் ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் நம்ம எழுந்து இந்த மாதிரி தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இறைநாமங்களை நம்ம ஒரு முறை சொன்னால் கூட அது மற்ற நேரங்களில் நம்ம கோடி முறை சொல்கிறோமே நாம ஜபம், அதற்கு ஈடாகும், அதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்ஜுனனுக்கு கீதை உபதேசத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்லியிருப்பார்ல, அந்த மார்கழி மாதத்தில் அதுவும் முதல் தேதியாக இருக்கக்கூடிய இன்றைய நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது. இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம இறை வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால தான் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு இது போல் தீபத்தை ஏற்றி வச்சு திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இது மாதிரி பாடல்களை பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் மார்கழி மாசத்துல பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நினச்ச காரியம் உடனே நடக்கும். ஏன் அப்படின்னா பொதுவாக 12 மாசத்துல 6 மாத காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் மீதி இருக்கக்கூடிய 6 மாத காலம் அவங்களுக்கு இரவு பொழுதாகவும் இருக்கும். மார்கழி மாதத்துக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த 6 மாத காலமும் தேவர்கள் தூங்குவாங்க. அப்போ மார்கழி மாதத்தில் தானே அவங்க கண் விழிக்கக்கூடிய காலம். அதனால தான் இதை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விடியற்காலை பொழுது. அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி தீபங்களை ஏற்றி வழிபடும்போது நம்மளுடைய வேண்டுதலானது நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே நமக்கு தெரியும் அங்காரகனுக்குரிய நாள். அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் தான் நமக்கு வீடு, பூமி சம்பந்தப்பட்ட யோகம் அமையறதுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமானவரும் இவர் தான். பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதுனாலும் அதற்கு காரணம் இந்த அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான். இந்த அங்காரகன்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாருன்னா நம்ம முருகப்பெருமான். அதனால் இந்த முருகப்பெருமானை கும்பிட்டோம் அப்படின்னாவே கடன் பிரச்சனை நீங்கும், வீடு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு தீபத்தில் நீங்கள் இந்த பொருளை சேர்த்து ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும், கடன் பிரச்சனையும் தீரும். அது மட்டும் இல்லை, பண வசியம் ஏற்பட்டு பணமானது உங்களுக்கு சேரத் தொடங்கும். சரி, இந்த தீபத்தை எப்போ ஏற்றணும், எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நம்ம பயன்படுத்த போகிற இலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச இலை. இந்த அரச இலையில தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம். இந்த அரச இலையை பற்றி, இதனுடைய மகிமையை பற்றி நான் ஏற்கனவே பல பதிவுகளில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த தீபத்தை நீங்கள் ஈவினிங் 5 மணிக்கு மேலே எப்போ வேண்டுமானாலும் ஏற்றலாம். ஏன்னா உங்களுக்கு ராவுகாலம், யமகண்டம் எல்லாமே 5 மணிக்கு மேலே முடிந்து விடுகிறது. அதாவது 4:30 வரையும் தான் ராவுகாலம், அதற்கு பிறகு இல்லை. இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் 4:28க்கு பிறகே ஆரம்பிச்சிருது ஈவினிங். அதனால் 5 மணிக்கு மேலே இந்த தீபத்தை நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் ஏற்றலாம். இந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு. இதுதான் நமக்கு தேவைப்படக்கூடியது.
இந்த துவரம்பருப்பு சிறிது எடுத்து வச்சுக்குங்க. இதோட நம்ம பயன்படுத்த போகிறது சோம்பு. இந்த சோம்பு அப்படிங்கிறது தாந்திரீக பரிகாரத்துக்கு ஏற்றது. மந்திரம், தந்திரம், யந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தந்திர வழிபாட்டுக்குன்னு சில உரியது, மந்திர வழிபாட்டுகளுக்குன்னு சில பொருட்கள் உரியது. இந்த தந்திர வழிபாட்டுக்குரியது, தாந்திரீக பரிகாரத்துக்கு ஏற்றது அப்படின்னு இந்த சோம்பை சொல்லுவாங்க. இது 1/4 டீஸ்பூன் இருந்தால் கூட போதும். ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது டீஸ்பூன் அளவில் சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு ஸ்பூனில் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. சிறிது வேணும், அவ்வளவுதான். இப்போ இந்த அரச இலையை பறிச்சுட்டு வந்து அதை நல்லா மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவிடுங்க. அதற்கு பிறகு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. அதுக்கு மேலே சிறிது துவரம்பருப்பு வச்சுக்குங்க. அது மேலே சோம்பு சிறிது வச்சுக்குங்க. இப்போ ஒரு தீபம், ஒரு அகல் விளக்கு, அது புதுசாகவும் இருக்கலாம், பழைய விளக்காகவும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். மார்கழி 1ஆம் தேதி அப்படிங்கிறதுனால நீங்கள் புது விளக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லது. இதில் நெய் ஊற்றியும் ஏற்றலாம், நல்லெண்ணெய் விட்டும் ஏற்றலாம். வீட்டில் பெண்கள் மாதவிடாய் காலமாக தீட்டு நேரமாக இருந்தால் இதை ஏற்றக்கூடாது. ஆண்கள் ஏற்றலாம். குழந்தைகள்லேருந்து யார் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. ஆனால் பிறப்பிறப்பு தீட்டு, மாதவிடாய் தீட்டு இது மாதிரி இருந்தால் ஏற்றாதீங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அகல் விளக்கை ஏற்றி வச்சுருங்க. இதில் ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்குங்க. அந்த அகல் விளக்கு ஏற்றி வச்ச பிறகு அதில் போட்டுக்குங்க. அடுத்து துளி பச்சைக்கற்பூரம் அந்த எண்ணெயில் போட்டுக்குங்க. சோம்பு அப்படிங்கிறது பணவசியத்திற்குரிய ஒரு பொருள். செவ்வாய் பகவானுக்குரியது இந்த துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்போட இந்த சோம்பு சேர்த்து நம்ம இப்படி தீபம் ஏற்றுவதால் நமக்கு கடன் பிரச்சனை நீங்கும். பணமானது நமக்கு பல வழிகளில் வரத் தொடங்கும். நீங்கள் காலையிலேயே இன்றைய தினம் மார்கழி 1 அப்படிங்கிறதுனால முருகனோட சிலைக்கு அபிஷேகம்லாம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்குங்க. நெய்வேத்தியமாக காலையிலேயே ஒரு கற்கண்டோ இல்லை பேரிச்சம்பழமோ உலர் திராட்சையோ ஏதோ ஒன்று நெய்வேத்தியமாக வச்சுருங்க. வைக்கலை அப்படிங்கிறவங்க ஈவினிங் கட்டாயமாக இந்த தீபம் ஏற்றும் போது ஏதாவது நெய்வேத்தியமாக வச்சுருக்கணும். இப்போ இப்படி தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகனோட மூல மந்திரத்தை சொல்லுங்கள். முருகனோட மூல மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் ஷௌம் நமக. இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதுதான் கந்தகுரு கவசத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடைய சக்தியை பற்றி நம்ம வேறொரு பதிவில் பார்க்கலாம். இப்போ இந்த தீபமானது 1 மணி நேரம் எரிந்த பிறகு அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய சோம்பும் துவரம்பருப்பையும் கொண்டுட்டு போய் நீங்கள் பறவைகளுக்கு உணவாக போட்டுடலாம். இது போல் நம்ம தீபம் ஏற்றுவதால் நம்ம வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்.